லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க போன காரியம் என்னாச்சு? என்ன ஆகணும்? நான் போறப்ப சொல்லிட்டு தானே போனேன். நீ தான் நம்பல. உன் பொண்ணு கவரிங்கன்னு நல்லா தெரியும். அவ கொடுத்த நகை மட்டும் ஒரிஜினலா இருக்குமா? எல்லாமே கவரிங். அப்படியே ஒண்ணு போட்டுனாவே. என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க நினைச்சியா? போலி நகையை கொண்டு வந்து நாடகம் போட வேண்டியது. அதை நான் எடுத்துட்டு போய் உரைச்சி பார்த்து அதை கண்டுபிடிச்சு உங்க அம்மா கிட்ட சொல்லணுமா? டேய் ராஜா, இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வனா சொல்லு, நீயே சொல்லு. யாருகிட்ட போய் நியாயத்தை கேட்கிறா பாரு. நியாயம் சொல்ல போற மூஞ்ச பாரு. வேலிக்கு ஓனா சாட்சியா? ரேவதி, உண்மையை சொல்லு. இது எல்லாமே கோல்டு தானே? டேய் என்னடா நீங்களும் சேர்ந்து சந்தேகப்படுறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மேல சந்தேகப்பட்டா நான் நெருப்புல கூட இறங்கி கூட காட்டுவேன். என் நகை மேல போய் சந்தேகப்படுறீங்களே. நான் டூப்ளிகேட் கொடுத்தப்பலாம் அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சுக்கிட்டீங்க. இப்ப ஒரிஜினல் கொடுக்கும்போது அதை தூக்கி போடுறீங்களே, நியாயமா? சொல்லுங்கப்பா, இப்படி தூக்கி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? டேய் எனக்காக கேளுடா. எதுக்கு இப்படி நீ மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? நாங்க தான் இந்த நகையை வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டோம்ல. இன்னைக்கு 1 கிராம் விக்கிற விலைக்கு நீ எல்லாம் 30 சவரன் நகையை திருப்பி கொடுக்கறாளா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அப்படியே கொடுத்தாலும் இது மொத்தமும் கவரிங் நகைன்னு கடைக்காரன் சொல்லிட்டான். சரி, உனக்கு என்ன தாண்டி வேணும்? பாருங்க அம்மா, அதெல்லாம் விடுமா. இந்த நகையெல்லாம் நீ எடுத்து போய் உள்ள வச்சுக்கோமா. பீரோல வைமா, புடிமா. ஏய் போ போ போ, நீ போ போ. சீதா, இந்த கவரிங் நகை எடுத்து வாசல்ல மாட்டி வச்சாலும் ஒருத்தனும் தொட மாட்டான். அப்பா, என் நகையை சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏ ரேவதி. அம்மா. என்னது சந்தேகமா? ஆமா. ஏன் மேலையா? ஆமா. சரி, இந்த நகையை உரைச்சு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அப்ப எங்க யாராச்சும் கூட்டிட்டு போனீங்களா? எங்க கூட நான் போனேன். நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் சாட்சிலாம் செல்லாதடா. போ. இங்க பாருங்க, நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்க. உரைச்சு பாத்தீங்களோ இல்லையோ? இங்க பாரு, நீ எது சொன்னாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. இங்க பாரு, இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் எடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிரு. ஊசி மணி அப்போ நீங்க மட்டும் தான் எல்லாரையும் சந்தேகப்படுவீங்க. நாங்க யாரையும் சந்தேகப்படக்கூடாது இல்ல? நீங்க தப்பே பண்ண மாட்டீங்களா? உமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இரு. ஏய், என்னடா தேவையில்லாது? என்ன தேவையில்லாது? அவ கரெக்டா தானே சொன்னா? அதான் நீங்க சொல்றது பொய்ன்னு அவ சந்தேகப்படுறாள். நீங்க சொல்றது உண்மைனா இப்பவே ப்ரூவ் பண்ணுங்க. நாங்களும் நம்புறோம். பாயிண்ட். ஏண்டா, யாரா நீங்கெல்லாம்? நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்? யாத்திரத்தை கலப்பாம போங்கடா. என்ன நீங்க சொன்னா மட்டும் நாங்களாம் ஒத்துக்கிறோம். நான் இப்ப உண்மையை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ராடுங்கிறீங்க. இப்ப நான் ஒரு ஆளை வர சொல்றேன். அவர் இப்ப எல்லார் முன்னாடியும் இங்க வந்து இந்த தங்கத்தை உரசி பார்த்துட்டு அது தங்கமா தங்க இல்லையான்னு சொல்லட்டும். அப்ப நம்புவீங்கல்ல எல்லாரும்? ஏய், நீ உன்ன மாதிரியே ஒரு ஃப்ராட செட் பண்ணிட்டு வர சொல்லுவ. அவன் உரசி பாக்குற மாதிரி உரசி பார்த்துட்டு இதெல்லாம் சொக்க தங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் நாங்க நம்பணும்.
எதுக்கு இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்குன்னு எப்பவும் செஞ்சு கொடுப்பார்ல ஜோதிவேல் ஆசாரி, அவர் வர சொல்லுவோம். அவர் வந்து சொல்லட்டும் இது தங்கமா கவரிங்கன்னு. நாங்க ஒத்துக்கிறோம், அவ்வளவு ஒத்துப்பால. என்ன ரவதி, ஓகே தானே? ஆமா ஆமா ஆமா. டேய், நீ ஜோதி வேலை வர சொல்லு, இல்ல அவங்க அப்பா ராஜ வேலை கூட வர சொல்லு. அவங்க வந்து உரசி பார்த்துட்டு கோல்டுன்னு சொல்லட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். பண்ணுடா. அப்பா வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்கார். வணக்கம் தம்பி. என்ன சார், தம்பி வர சொல்லுச்சே, வீட்டில் விசேஷமா? இல்ல, புதுசாக ஆர்டர் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, வழக்கம் போல பிரமாதமாக பண்ணிடலாம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம ஃபேமிலி நகை தான். சரி. அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தோம். திருப்பி தரும்போது பார்த்தா அதில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் அதை உரசி பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லிடலாம். சார், எல்லாமே ஒரிஜினல் தங்கம். தங்கம்? நம்ம கடை சீல் கூட இருக்கு. அப்ப நான் வரேன் சார். இந்தாங்க. இல்ல பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல நான் திருட்டுத்தனம் பண்றேன், ஃப்ராட்னு என்ன பார்த்து சொன்னாருல்ல. நீங்களும் நம்பல, யாருமே நம்பல. இப்போ என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல. கேக்குறால, சொல்லுங்க. என்னமோ பெரிய நியாயஸ்த மாதிரி பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? இப்ப பேசுங்க. பக்கம் பக்கமா வசனம் பேசுவீங்களே, இப்ப பேச மாட்டேன்றீங்க. பேசுங்க. சீதா, நீ இதெல்லாம் நம்பாத. இந்த பாரு, இதுல ஏதோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க. மாமா, என்னடா? நம்ம அந்த நகை கடையில இருந்து வெளியே வர சொல்லோ, உங்க மேல ஒருத்த இஷ்டு போனால. அப்போ கீழே உந்த பைய அந்த இச்சு வந்தாலும் எடுத்து கையில குத்தான். மாமா, அவனும் அதே மாதிரி ஒரு பைய வச்சுதான் மாமா.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மாமா எனக்கு தெரிஞ்சு அப்பதான் பை மாறிது மாமா. அவங்க இவங்க ஆள் தான் நினைக்கிற மாமா. கரெக்டா பைய மாத்தி விட்டா மாமா. ஒளிச்சிருவேன். ஆமா பாண்டி, இப்ப யோசிச்சு பார்த்தா நீ சொன்னதாண்டா நடந்திருக்கணும். ஆமா மாமா. டேய் 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 இரு. இங்க பாரு, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். எவனோ வந்தானா, இடிச்சானா, பையன் மாத்தி வச்சுட்டானா, என்ன கவரிங்க வச்சுட்டு கோல்டு எடுத்துட்டு போனாலும் ஒரு நியாயம் இருக்கு. எவனோ ஒருத்தன் கோல்ட வச்சுட்டு கவரிங் எடுத்துட்டு போயிட்டான்னு நீங்களும் சொல்றீங்க, எங்களையும் நம்ப சொல்றீங்க. எந்த கிறுக்கு அப்படி பண்ணுவான்? டேய் புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சுடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து தாண்டா பண்ணிருக்கீங்க. டேய் டேய் சீதா, நீ இதெல்லாம் நம்பாத. என்னங்க போதும். அத்தை சீதா, சீதா, அம்மா அம்மா அத்தை இங்க வாடா. அப்பா அப்பா, ஏதோ ஆத்திரத்துல தெரியாம தப்பு பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பா இல்லையா? உங்களை போய் நான் விட்டு கொடுக்க முடியுமாப்பா? நான் உங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுட்டேன்ப்பா, விடுங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, சரியா? இத நீங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்குதான் வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சாச்சு. இவ்வளவு நாளா பழிய தூக்கி எங்க எல்லார் மேலயும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்க மேல பழி வந்ததும் பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறீங்க. நாங்க என்ன கஷ்டப்பட்டிருப்போன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? சீதா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்ல வர்றத இந்த விஷயத்தை பத்தி இனி நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு சீதா. இனி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அவ நகையை கொண்டு வந்து கொடுத்தா, நீங்க அத கவரிங்ல சந்தேகப்பட்டீங்க. அது உரசி பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுவே முதல்ல தப்பு. அதுதான் வேண்டான்னு அவளுக்கே கொடுத்தாச்சு இல்ல? அது ஒரிஜினலா இருந்தா என்ன, டூப்ளிகேட்டா இருந்தா என்ன? சரி, அத உரசி பார்த்து அது ஒரிஜினல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு திரும்ப வந்து அது கவரிங்ல டிராமா பண்ணீங்க? சீதா, என்ன சீதா இது? என்கிட்ட நீ யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க கவரிங்னு சொன்ன அதே நகை இங்க வீட்ல வச்சு உரசி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல்னு தெரிஞ்சதே. ஐயோ சீதா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னமோ பண்றாங்க சீதா. ஆமா சீதா, உனக்கும் எனக்கும் நடுவுல பெரிய பிரச்சனையை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க இப்படி இல்லாம பேசுவீங்க? என்ன சீதா, நான் சொல்றத நம்பாம அவ சொல்றத நம்புற? உனக்கு எனக்கும் தெரியாதா அவ எப்படிப்பட்டவன்னு? எனக்கு இப்ப பாக்குற சீதாவே புதுசா தெரியுது. இல்லங்க, நான் சரியா தான் இருக்கேன். எனக்கு தான் உங்களை பார்த்தா ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஏற்கனவே தப்பு பண்ணவங்க தான், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க எப்பவுமே இப்படித்தான் இருப்பாங்க, இனி திருந்த போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்களே தயாராயிட்டீங்க. இப்ப அவங்க திருந்தி வரத உங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. இப்ப என்ன சீதா, நான் போய் சொல்றேன்னு சொல்ல வர்றியா? இப்படி அமைதியா இருந்தா என்ன சீதா அர்த்தம்? நானே அவ நகையை எடுத்துட்டு போய் ஒரிஜினலை கவரிங்னு போய் சொல்லி அவளை அசிங்கப்படுத்தினு நினைக்கிறியா? அவ ஏன் பொண்ணு சீதா, அவ நல்லா இருக்கணும்னு நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா
எனக்கு அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்குறப்ப சந்தேகமா இருக்கு. அவங்க உன்னையும் என்னையும் எதிரெதிரா வச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே. இத பாரு, இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் போராடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ என் கூட இருக்கங்கிற ஒரே பலம்தான். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு பாக்குறாங்க. என்ன தனியாளாக்கிட்டா நான் வலு இல்லாம போயிடுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த டிராமாலாம் நடக்குது. கிட்டத்தட்ட அவங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ராடு தான். நம்ம திரும்ப திரும்ப அவங்க திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். ஒவ்வொரு தடவையும் அவங்க அதை தப்பா தான் யூஸ் பண்றாங்க. இந்த முறை அவங்க பண்றது அநியாயத்தோட உச்சகட்டம். அதுக்கு நீயும் பலியாயிடாத. என்ன சீதா, ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற? இங்க பாருங்க, நான் உங்களை சந்தேகப்படல, நம்புறேன். அதே சமயத்துல என் பிள்ளைங்களையும் நம்புறேன். அவங்கள கொஞ்சம் மன்னிச்சுதான் விட்டுடுங்களேன். நம்ம கூட சேர்த்துக்கிட்டாதான் என்ன? விடாம அவங்கள ஒவ்வொரு முறையும் திட்டி திட்டி உங்களுக்கு அதுவே பழகி போச்சு. அதனாலதான் அவங்க உண்மையாவே மனசு மாறினது உங்க கண்ணுக்கு தெரியாமையே போச்சு. அவங்க மாறிட்டாங்க. நீங்க தான் இன்னும் மாறாம அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நீங்க மாத்திக்கிற வழியை பாருங்க. டேய், நான் என்னமோ தேவர் மகன் சிவாஜி மாதிரியும் நீ என்னமோ கமலஹாசன் மாதிரியும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நிக்கிற. டேய், லேட் ஆச்சு, கிளம்பி வீட்டுக்கு போலாம்ல? போலாம் மாமா, போலாம். டேய், ஒரு வேலையும் இல்லாம எதுக்கு என் பின்னாடியே வந்து பந்தோஸ்து பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களை தனியா விட்டு போக கூடாதுதான். நீ எனக்கு துணை. துணை வேற, பேச்சு துணை வேற மாமா. நான் சும்மா அப்படியே உங்க கூட அப்படியே இப்படி ஓரமா நினைக்கிறேன். டேய், இந்த பாரு, எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை. நான் ஒத்த ஆளா 100 பேர் வந்தாலும் சமாளிப்பேன். அது இல்ல மாமா, ரெட்டால தான் டீல் பண்ணுவீங்க. என்னது ரெட்டையா? இப்போ நீங்க பார்க்க சொல்ல ஒத்தாள் மாதிரி தான் தெரிவிங்க. ஆனா உங்களுக்கு பின்னால அத்தை சும்மா வெயிட்டா நிப்பாங்க. ஆனா இப்ப அத்தை லைட்டா ஜெகா வாங்குற மாதிரி தெரியுது. சொல்ல போனா இப்பதான் நீங்க மெய்யாலும் ஒத்தாளா நிக்கிறீங்க. நீ இப்ப நல்ல விவரமா தான்டா பேசுற. இருக்காத பின்ன, உங்க கூடவே சுத்தி நிக்கிறேன். எனக்கும் அப்படியே உங்க ட்ரைனிங் வருதுல. சரி, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ என்னடா பண்ணுவ? அது கஷ்டத்தோட வெயிட்டை பொறுத்துருக்குது மாமா. இப்போ 1 கிலோ 2 கிலோ வந்தா பட்டினோட தம்ம போட்டு கஷ்டத்தை அப்படியே வெளியே ஊத்தி விட்டுருவேன். அதுவே கஷ்டம் டன்னு கணக்கா இருந்துச்சுன்னா ஒரு கட்டிங்க போட்டு கம்மன் பத்துருவேன். காலையில வச்சு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மாமா, நான் உங்களுக்கு இதான் கஷ்டமா இப்போ? ஆமா. இது 2ல 1 வேணுமா இல்ல 2மே வேணுமா? ஏன், உனக்கு வேணுமோ? ஐயோ மாமா, வேணாம் மாமா. மாமா,
ஒரு மேட்ருக்கு வச்சிங்களா? என்னடா? நம்ம காமெடி அண்ணி சுண்ணாம்பாச்சது போல இருப்பாரு அந்த ஆளு. ஐடி அக்கா, வட்டிகாரு வீட்டம்மா, அந்த வீட்டம்மாவோட அம்மா, அப்புறமா நம்ம வக்கீலே எல்லாருமே 4 நாளா உள்ளுக்குள்ள உள்நீச்சல் அடிக்கிறாங்க. தெரியுதா மாமா? அத்தனை டிக்கெட்டும் சைலண்டா தான் குதி நிக்குது. ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலே போகும்போதும் வரும்போதும் ஜாடமதியா பேசின்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒம்பு இருப்பாங்க. ஆனா 4 நாளா கடப்பணம் முழுங்குற மாதிரி கம்முனுக்குதுங்க. ஆமாண்டா. ஏன் மாமா, இந்த சினிமால வெடிக்கு திரிய ஒரு பக்கம் பத்த வைப்பாங்க. வெடி எங்கேயோ வேற ஒரு பக்கம் இருக்கும். திரி பத்தி சரசர போயினே இருக்கும். கடைசியா தான் பாம்பு வெடிக்கும். அந்த மாதிரி இவங்க எங்கேயோ திரிய பத்த வச்சுக்கிறாங்க. அது பத்தினே வருது மாமா. பாம்பு எப்ப வெடிக்கும் தான் தெரியல. டே பாண்டி, நீ பக்காவா யோசிக்கிறியாடா? மாமா குடி மாமா, இது அலிபாபா 40 திருடர்கள் மாமா. மாமா அதுல நீங்க அலிபாபா, மீதி இருக்கிற அத்தனை பேரும் அந்த 40 திருடர்கள் மாமா. ஃபுல் டே இங்கே இருந்து அவங்களோட பழகி இவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு எனக்கு பழகிச்சு மாமா. கரெக்டா பாண்டி. 3 நாள்ல 2 பேர் மனசு மாறி இருக்காங்க. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. 3 நாள்ல 3 பேர் மனசு மாறிக்குது. டேய், ஒன்னு மலரு, இன்னொன்னு ரேவதி. யாரா அந்த 3வது ஆளு? இப்போ அவங்க 2 பேரும் வில்லனா இருந்து நல்லவங்களா மாறிட்டாங்க. இன்னொருத்தரு நல்லவங்களா இருந்து லைட்டா வில்லனா மாறுகிறாங்க. டேய், யாரடா சொல்ற? நம்ம அத்தை தான் மாமா.